ஏமா உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்காமா? சோறு தான் திங்கிறியா இல்ல வேற ஏதாவது திங்கிறியா? 2 மாசத்துல பணம் தரேன்னு சொன்னேன். இப்ப 2 வருஷம் ஆச்சு, 1 ரூபா கூட கண்ணுல காட்டல. ஏய் நீலாம் ஆம்பளையாடா? வேலைக்கு போற துப்பு இல்ல ஒண்ணும் இல்ல, எப்பதான் காசு தருவ? ஏமா காசு இல்ல காசு இல்லைன்னு சொல்ற, மூஞ்சில மேக்கப் குறையவே இல்ல, இதுக்கு மட்டும் காசு இருக்கா? என்ன நம்பர் பேசிட்டு இருக்க, 3 பேர் கம்முன்னு இருக்கீங்க? 2 நாள்ல வாங்கிக்கங்கண்ணே. 2 நாளையா? இதுவே 2000 டைம் சொல்லிட்ட. 2 நாள்ல வருவேன், காசு எடுத்து வைக்கிற வழிய பாரு, இல்ல என் பண்ணையை கூட்டிட்டு போய் உங்களை சாணியால விட்டுருவேன். புரியுதா? ஏய் வாங்கடா. ஏய் காப்பி போடுறி. சே, ஒரு 10,000 ரூபாய் காசுக்கு அவன் எப்படி பேசிட்டு போறியா? என்ன இங்க பாக்குறீங்க? இதெல்லாம் போன வாரமே அடகு வச்சாச்சு. இது கவரிங். பிசினஸ் தொடங்கணும், லாஸ் ஆயிடுச்சு. ஒரு நல்ல வேலை கூட கிடைக்க மாட்டேங்குது. சை, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம். இங்க பாருடி, போன வட்டம் நீ கொடுத்த ஐடியால தான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணோம். அம்புட்டு லாஸ் ஆகி போய் கிடக்கு. எதனால சொல்லிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, காண்டாகி போயிருவேன். மா விடு, அவன் என்னதான் சொல்றான்னு கேட்போம். பேசாம நம்ம ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா? ஏண்டி அறிவு இருக்கா? 10,000 ரூபாய் காசு கொடுக்கலன்னா அவன் அந்த வாங்கிட்டு போலாம். யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்றலாம். யூடியூப் சேனல். அத்தை, உங்களுக்கு யூடியூப்பை பத்தி தெரியல அத்தை. நம்ம யூடியூப் சேனல் மட்டும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, லட்சமா சம்பாதிக்கலாம். காலேஜ், புதுசா ஓபன் பண்ற கடை, நம்மள சீஃப் கெஸ்டா இன்வைட் பண்ணுவாங்க அத்தை. உங்களை மிஸ்ஸஸ் பாண்டிச்செல்வின்னு சொன்னா எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசிங்க. நல்லா தாண்டி இருக்கும். ஆனா அதுக்கு நடிக்கணுமே, எனக்கு நடிக்க தெரியாது. அத்தை, உங்களுக்கா நடிக்க தெரியாது? அன்னைக்கு அந்த கடங்காரங்கிட்ட எப்படி பேசுனீங்க? யார் சார் நீங்க? ஏமா கடன் வாங்க தெரியுதுல, எப்ப தருவ? யாரு சார் கடை வாங்கினது? ஏமா நீ தானே கடன் வாங்கின? நான் எப்ப சார் கடை வாங்கினேன்? அம்மா உங்க பையன் தீபன் தான் சாட்சி கையெழுத்து போட்டு கடன் வாங்கிட்டு போனா, மறந்துட்டீங்களா? ஏன் புள்ளதான் சார் தீபன், ஆம்பத்த புள்ளதான் சார் தீபன் அப்படின்னு சொன்னீங்களே சாரு சாரு. ஆமாண்டி, இங்க பாரு, இப்பவே யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்றோம், லட்சமா சம்பாதிக்கிறோம், லட்சாதிபதி ஆகுறோம். அம்மா எந்திரிங்கம்மா, என்னாச்சு? அம்மா எந்திரிங்க, பாத்துங்க. ஓகே தானே? டேய், என்ன ஏன்டா தூக்குன நீங்க? அம்மா மயங்கி மீன் தான் தூக்கி விட்டேன், அடிக்கிற மயங்கி விழுந்தா வீடியோ எடுத்துக்கிட்டா அருள் கட்டவனே. கழுதலா, கேமரா ஆஃப் பண்ணிட்டு வாங்க கழுதலா. ஏத்த எப்படி பண்றீங்க? ஏய், நீ என்ன சொன்ன? நீ தானே தூக்குவேன்னு சொன்ன. எவ்வளவு தூக்கிட்டு இருக்கான்? எவ்வளவு தூக்கம் என்ன? போய் தொலைக்க வேண்டியது அப்படியே. ரோட நல்ல சீன் போச்சு. சரி சார், ஒன்னும் பிரச்சனை இல்ல சார். ஒரே ஒரு ரீடேக் போயெல்லாம் அத்தை படுப்பாங்க, அதே மாதிரி தூக்கிடுங்க. ஓகே, போலாம். கமான் கமான். ரீடேக்கா? அடிச்சு 3 தடவை உடைச்சிடறேன் ஃபேமிலியோட. அம்மா யோ, பண்ண முடிஞ்சா பண்ணு, இல்லன்னா சாத்திக்கிட்டு கிளம்பு. சாத்திக்கிட்டு கிளம்பா? யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க தெரியுமா? மஃப்டி வந்திருக்க போலீஸ் நானு. ஃபேமிலியோட சேர்த்து உள்ள தள்ளிடுவேன். பப்ளிக்க டிஸ்டர்ப் பண்றீங்களா? யூடியூப் சேனல் பண்றாங்க. யூடியூப் சேனல் முகல கட்டைங்களா பாரு. ஓகே, எல்லாம் பக்காவா செட் பண்ணி. அம்மாடி, இன்னைக்கு என்ன கண்டென்ட்? அத்தை, சாம்பார் வைக்கிறதா நீங்க கண்டென்ட்டே எடுக்க போறோம். சரி சரி. யார் சமைக்க போறா? நான் தான் சமைக்க போறேன். நான் சமைக்க போறேன், நீங்க சாப்பிட போறீங்க. நீ சமைச்சு நான் சாப்பிடவா? சரி சரி சரி, விடுங்க அத்தை. நீங்க ஒண்ணும் தெரியாம வெளியே போங்க. போயிட்டு வரும்போது, அம்மாடி என்ன வீடு ஃபுல்லா கமகமக்குது அப்படின்னு சொல்லுங்க. நான் சொல்றேன் சாம்பார் தான் வச்சிருக்கேன், இந்தாங்க அத்தை டேஸ்ட் பாருங்கன்னு சொல்லுவேன். நீங்க ஒண்ணும் தெரியாம சாப்பிட்டு சொல்லுங்க. ஓகே, இப்ப போய்க்கோங்க. ஓகேங்க, எல்லாம் ஓகே. நீங்க கேமராவை இங்க செட் பண்ணிருங்க. நான் இப்படி திரும்பினா லைட்டை நீங்க அப்படி திருப்புங்க. நான் அப்படி திரும்பினா லைட்டை நீங்க இப்படி திருப்புங்க. ஓகே, போலாம்ல? ஓகே, டேக். அம்மாடி வரட்டுமா? அத்தை ஒரே நிமிஷம் இருங்க அத்தை. இப்ப வரட்டுமா? இருங்க அத்தை. அம்மாடி இப்ப வரட்டுமா? அட இருங்க, ஒரு தடவை சொன்னா புரியாதா? சும்மா நுஞ்சி நுஞ்சி இருக்குது பாரு. ஏ பாண்டியம்மா, சமைச்சதுக்கு அப்புறம் வந்து டேஸ்ட் பார்க்க சொன்னல, இன்னொரு ஆள் கூப்பிடுவாங்களாக்கே? நீ தாண்டி சொன்ன கூப்பிட்டதுக்கு அப்புறம் வான்னு. ஒண்ணும் பிரச்சனை இல்ல, வாங்க இப்போ.
அம்மா இவங்க யூடியூப் சேனல் தொடங்கினதும் போது என்னை கொள்றாங்கடா. தூங்காம வாங்கத்த ஆக்ஷன் சொல்லி வரணும் சரியா? எல்லாம் ஓகே. வாங்க வாங்க. அம்மாடி வரட்டுமா? வாங்க ஆக்ஷன். என்னமோ வீடியோ மணக்குது. என்ன சமைச்சிருக்க? சாம்பார் வச்சிருக்கேன். டேஸ்ட் பண்ணுங்க. நல்லாவே ரெடி. அத்தை நல்லா இருக்குன்னு சொல்லுங்க அத்தை. சூப்பரா இருக்கு. நல்லா சிரித்த மாதிரி சொல்லேம்மா. சூப்பரா இருக்கு. உங்க வீட்லயே ட்ரை பண்ணி பாருங்க. சொல்லுங்க. உங்க வீட்லயும் ட்ரை பண்ணி பாருங்க. ஐயோ அத்தை அத்தை இன்னைக்கு போறது எமோஷனல் கண்டென்ட். நீங்க கதையை அழுகுறீங்க. பாக்குற ஆடியன்ஸ் எல்லாம் அப்படியே அழுகையா ஊத்தணும் சரியா? உங்க மேலக்கு நம்பிக்கை எல்லாம் கேமராமேன் எல்லாம் கூப்பிட்டு வந்திருக்கேன். பார்த்து பண்ணி விடுங்க அத்தை. அத்தைய பத்தி உனக்கு தெரியாது. எப்படி பின்றேன்னு பாரு. போடி. இதான் வேணும். போலாம். டேக் போலாம்ல? டேக் போலாம். ஆக்ஷன். அம்மா 1000 இருந்தாலும் எனக்கு என் பொண்டாட்டி தான் முக்கியம். எதுக்கு சிரிக்கிறீங்க? அழுங்க. நல்லா அழுகணும் சரியா? ஆக்ஷன். ஆக்ஷன் சொல்லுங்க. எதுக்கு அழுகுற? அவன் டைலாக் பேசிதான் நீ அழுகணும் சரியா? சொல்லி கொடு ஒழுங்கா. ஒழுங்கா பண்ணுமா. அவன் என்ன அடிக்கிறா? அம்மா என்னதான் எனக்கு என் பொண்டாட்டி தான் முக்கியம். அழுங்க இருக்கேன் உங்களுக்கு. நீ இளவா ஒளிஞ்சு ஒப்பாரி வச்சிட்டு இருக்க. நான் டைலாக் பேசணுட்டே அழுகணுமா? படுத்தாதம்மா. பேசிட்டு ஒழுங்கா அழுதுருக்கேன். ஆக்ஷன். என்னடி ஃபர்ஸ்ட் வார்த்தை போட்டேன்னு அப்புறம் வா போன இப்ப பாண்டியமான இப்ப டீ போட என்ன நினைச்சிருக்க நீ? கடனை கட்டணும் அத்தை. அதுக்குதான் இதெல்லாம் கொஞ்சம் யோசிங்க அத்தை. பார்த்து பண்ணி விடுங்க அத்தை. ஆமா ஆமா சரி போமா. ஆக்ஷன். என்னதான் இருந்தாலும் எனக்கு என் பொண்டாட்டி தான் முக்கியம். பேசுற சலுகுற அழைக்கறி கொண்டுரும் பத்துக்க. சரி கரெக்ட் போமா. போயிடும் அத்தை. இந்த கெட்டப் இல்ல. கோயில்ல பிச்சை எடுக்கிற மாதிரி ஒரு சீனு. பிச்சைக்காரி கெட்டப். பிச்சைக்காரி கட்டப்பா? என்னால முடியாது. கொடி கடனை கட்டணும் அதானே. கிளம்பி வாங்க. இன்னைக்கு டைம் ஆச்சுன்னு எங்க அம்மாவை காணோம். அங்க பாருங்க உங்க அம்மா வந்துட்டு இருக்காங்க. எங்க இந்த பிச்சைக்காரிக்கு பின்னாடியா? ஏங்க அதான் உங்க அம்மா. எது? அது எங்க அம்மாவா? இது பிச்சைக்காரியை மாத்தி கூட்டு வந்துருக்க. கண்டென்ட் அந்த மாதிரி. அதேடி உன் கண்டென்ட்டுக்கா எங்க அம்மாவை பிச்சைக்காரியை மாத்துவியா? கடங்கட்ட வேணாமா? என்னடி போமா. ஓகே ஓகே போலாத்த. அப்படியே உட்காந்துக்கோங்க. யாரு வந்தாலும் பிச்சை கேளுங்க. நாங்க அங்க உட்காந்து கேமரா போடுறோம் சரியாத்த? ஒழுங்கா பண்ணிருங்க சரியா? அம்மா உன்னை பார்த்தா எனக்கே பிச்சை போடணும்னு தோணுதுமா. தேவையா? வாங்க ஐயா. ஐயா பிச்சை போடுங்க ஐயா. ஐயா ஐயா பிச்சையா. ஏமா கை காலம் நல்லா தான் இருக்கு. ஏன் பிச்சை எடுத்து பொழைச்சிட்டு இருக்க? யோ போடுறா இருந்தா போடுங்க. பொத்திருப்பாயா? கொட்டிட்டு போ. பிச்சைக்காரி கொழுப்பு. என்னங்க உங்க அம்மா இப்படி பண்றாங்க? இங்க வரேன். ஏன் இப்படி பண்றீங்க? ஒழுங்கா பர்ஃபார்ம் பண்ணுங்க. இப்படி பேசாதீங்க. ஒழுங்கா பண்ணலாம் பாத்துக்கோங்க. ஓகே ஓகேங்க. போலாம். தம்பி பிச்சை போடுப்பா. அது தம்பியா? பிச்சைக்காரிக்கு அண்ணன் தம்பி வரையா? முடிச்சு புடிய மோரை பாரு. ஆளு மோகடி மத்த. சும்மா உனக்கு சாமி பிச்சைக்காரி ஆக்கி வச்சிருக்கு. உன்னை அப்படியே லட்சாதிபதியா வச்சிருக்கு. வாங்க. பிச்சை கேட்டு வந்தோம்னா உன்னை யார் தம்பி பேசணும்னா மறந்துனா பழக தெரிச்சிரும். அம்மா தாயின் பிச்சை எடுக்கணும். ஆளும் என்னங்க அதுக்கேண்டு என்ன அடிக்கிற? அடிக்க முடியாதுல்ல. அதுதான் உங்களை அடிக்கிறேன். ஜின்னீஸே அடி. சரி வாங்க டேக் போலாம். பேசலாம். டேக் போறது லைட்டிங் இறங்கிருச்சு. இன்னைக்கு எடுக்க முடியாது. நாளைக்கு தான். சரி ஒன்னும் பிரச்சனை இல்ல. காலைல வந்து எடுத்துக்கலாம் சரியா? வாங்க போலாம். எங்க வரீங்க? ஒழுங்கா இங்க ஃபுல்லா இருந்துட்டு காலைல கலெக்ஷன் வாங்க. வாங்க போலாம். ஏய் என்னடி நினைச்சிருக்க நீ? பிராக்டிஸ் பண்ணிட்டு வாமா. பிராக்டிஸ் பண்ணவா? டேய் நான் பப்ளிக் எக்ஸாம் எழுதுறேன். ஏய் இங்க வாங்கடா. கற்றோடு குழலார். நீங்க இந்த யூடியூபர் தானே? ஐயோ கண்டுபிடிச்சிட்டீங்க. ஆமாங்க. ஏங்க உங்களுக்கு தெரியாதாங்க?
இந்த புறா எங்க வாங்குனீங்க? ரொம்ப நல்லா இருக்கு. இனி ஆனந்தத்துல எடுத்தோம். தேனி ஆனந்தில் எடுத்தீங்களா? என் புறவை நல்லா இருக்காங்க. ஃபேண்டா கலர்ல அழகா இருக்குதுங்க. வாங்கினப்ப என்ன கலர் தெரியுங்களா? நல்ல சிவப்பு கலர்ல இருந்துச்சு. அப்புறம் ஏன் இப்படி ஃபேட் ஆயிருச்சு? என்ன காரணம்? அதுக்கு நீதாண்டி காரணம். அன்னைக்கு ஒரு வீணா போன கடைக்கு விளம்பரப்படுத்தினேல, உன் பேச்ச கேட்டு வாங்கிதான் இந்த லட்சணத்துல இருக்குது. மேடம், நீங்க இந்த யூடியூப் சேனல்ல ப்ரொமோஷன் பண்றீங்க தானே? ஐயா ஐயா ஐயா. லாஸ்ட் வீக் கூட ஒரு கிரீம்க்கு ப்ரொமோஷன் பண்ணிருந்தீங்க. எஸ் எஸ். உன் பேச்ச கேட்டு இந்த கிரீமை போட்டு என் மூஞ்சி போச்சு. அந்த ஹேர் கலர் பேச்சு இன்னும் ஹேர் ஃபால் ஆகிட்டு இருக்கு. இப்படி ஏமாத்தி பொழைக்கிறேன், குட்டியா எடுக்கலாம். வேலை சும்மா விடக்கூடாதுடா. ஆண்டி, இவங்க எல்லாம் சும்மா விடக்கூடாது. ஐயோ, இன்னும் இத்த சரிக்கு பேச்ச கேட்டு உயிருக்கு உத்தரவாதம் நாம ஓடிக்கிட்டு இருக்கிறேன். அல்லா ஏசப்பா காளியாத்தா முப்பாத்தா, இவங்க கிட்ட இருந்து என்னை காப்பாத்தாத்தா, உயிருக்கு உத்தரவு. ஏய் இங்க பாருமா, ஏதோ ஒரு பொம்பளை வெயில்ல மயக்கம் போட்டு உழந்துருக்கு. ஏம்மா தண்ணி கிண்ணி வேணுமா? அத்தா, அம்மா, ஏய் கத்தாதடா, நானே ஒளிஞ்சு உட்கார்ந்துருக்கேன்டா. ஒளிஞ்சிட்டு இருக்கியா? எங்க ஒளிஞ்சிட்டு இருக்க? காருக்கு பின்னாடி. எங்க காரு? டேய், என்ன காருங்கடா? அது யார் நிறுத்தினாங்களோ அவங்க எடுத்துட்டு போயிருப்பாங்க. அத்தை, அப்ப ஃபேன்ஸ் எல்லாம் உங்களுக்கு செல்ஃபி எடுக்க வந்திருக்காங்க தானே? செலிபிரிட்டி எல்லாம் ஆயிட்டீங்க. ஃபேன்ஸ் கை கொடு. என்கிட்ட செல்ஃபி எடுக்க ஃபேன்ஸ் என்ன துரத்துறாங்களா? ப்ரமோஷன் பண்ணா காசு வரும்னு சொல்லிட்டு கண்டதுங்க கிட்ட எல்லாம் என்ன அடி வாங்க விட்டுக்கிட்டு இருக்க. இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? இந்த நாய் தான். வீட்டு பக்கம் 2 பேர் வந்தீங்க, கொன்று வந்தா. இங்கிட்டு அவங்க போயிருக்காங்க. யூடியூப் நடத்துறா, யூடியூப் வேணா மவளை.